மகர ராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எப்படி இருக்குன்னு பார்ப்போமா. 2ஆம் இடமான வாக்குஸ்தானத்தில் சனி பகவானும் 3ஆம் இடத்தில் ராகு பகவானும் இருப்பதனால யாருக்கும் வாக்குறுதி கொடுக்கறதுல ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் ஜாமீன் ஜவாப் போடுறதுலையும் எச்சரிக்கையாக இருக்கணும். அதே போல் 5ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுக்கிட்டு இருந்த அன்பர்களுக்கு, மகர ராசி அன்பர்களுக்கு சந்தான பாக்கியம் என்கின்ற வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்ய முடியலை அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 5ஆம் இடம் அப்படின்றது புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல இதுவரையிலும் உங்களுடைய தொழிலுக்கு உண்டான மதிப்பும் மரியாதையும் பணவரவும் கிடைக்காதவங்களுக்கு பதவி உயர்வும் பணவரவும் கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. என்ன ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, தாய் உடல்நிலை தகப்பன் உடல்நிலையும் எச்சரிக்கையாக இருந்துட்டோம்னாக்க சின்ன உபாதை வந்தால் அதை பார்த்துட்டோம் அப்படின்னா பிரச்சனைகளை தவிர்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் எச்சரிக்கையோடு செயல்படக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க மகர ராசி என்பவர்களுக்கு இந்த டிசம்பர் மாதம் எச்சரிக்கையோடு வாக்குறுதி கொடுக்கறத தவிர்த்துட்டா பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய மாதம்னு சொல்லலாமா, பிரச்சனைகளை தவிர்க்கக்கூடிய மாதம்னு சொல்லலாம்.